Hi students, நம்ம பண்ணலாம் 2.6 அப்போ தேர்ட் சம் போயிடலாம். ஃபைண்ட் தி ரியல் ரூட்ஸ். அவங்க என்ன கேட்டா ரியல் ரூட்ஸ் மட்டும் தான் கேட்டுருக்காங்க. சம் நான் எடுக்கிறேன். எக்ஸ் பவர் 4 = 16 16 நம்ம கொண்டு வாங்க -16 ஆகும். 16 எப்படி போடலாம்? நம்ம வந்து 2 பவர் 4 போடலாமா? இப்போ எப்படி போடலாம் பாருங்களா, இது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போடலாமா, -2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போடலாமா, 2 வேற. இப்போ பார்த்து எப்படி இருக்கிறோம், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், சரிங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ பிளஸ் பி மைனஸ் பி ஃபார்ம் தானே. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஆனால் இங்கே நல்லா பார்த்துங்க, இங்கே ஏ வேல்யூ என்னது எக்ஸ் ஸ்கொயர் தான். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் என்னது 2 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்னது 2 ஸ்கொயர், சரிங்களா? அது ஏ வேல்யூ பி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பி வேல்யூ 2 ஸ்கொயர். இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் நமக்கு இந்த ஃபார்முலா எதுவும் இல்லை, விட்டுலாம். இது அகைன் பாருங்க, திருப்பி அதே ஃபார்முலா இல்லையா, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ஏ பிளஸ் பியா, அப்போ எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டுனது எக்ஸ் மைனஸ் 2. இப்போ நம்ம 3 வேல்யூ மல்டிப்ளை மாதிரி வந்து 0 வந்தால் நான் அர்த்தம் எய்தர் நம்ம ஏதாச்சும் ஒன்று 0 ஆகலாம் இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் = 0 ஆகலாம், ஆர் எக்ஸ் பிளஸ் 2 நமக்கு 0 ஆகலாம், ஆர் எக்ஸ் மைனஸ் 2 = 0 ஆகலாம். அப்போ எக்ஸ் என்ன வரும், இங்கே ப்ளஸ் 2 வந்துருமா, இங்கே எக்ஸ் மைனஸ் 2 வருமா, இங்கே வருங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் = வரும் -2 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4 போடலாமா, -4. அப்போ எக்ஸ் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 வரும். நம்ம தெரியும், ஓகே, இது மாதிரி ஸ்கொயர் ரூட் நெகட்டிவ் இருந்தால் நமக்கு வந்து என்னது கிடையாது, நமக்கு இந்த ரியல் ரூட்ஸ் கிடையாது, அதுக்கு இல்லை, நாட் டிஃபைன்ட் அது ஆக்சுவலாக. அப்போ இது என்ன சொல்லலாம், ஆஸ் நோ ரியல் ரூட்ஸ், ரியல் ரூட்ஸ் அது கிடையாது. அப்போ இது மட்டும் நமக்கு தேவை இருக்கு. இப்போ therefore the required real roots of -2, 2 அவ்வளோதான். ஆக்சுவன்ஸ் நான் இப்போ வந்து எக்ஸைஸ் 2.6 போச்சுன்னு பார்த்தலாமா. சால்வ்ஸும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக சம் எல்லாம் +0. இது பார்த்து அப்படியே பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் = இல்லையா, அந்த ஃபார்முலா தானே இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா சரிங்களா. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் 3x + 2 சரிங்களா, இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏன்னா இப்போ 2x + 1 மைனஸ் பி சொல்லும்போது இந்த 3x தான் மைனஸ் மல்டி பண்ணுங்க. அப்போ 3x மைனஸ் வரும், +2 நான் மைனஸ் வரும் = 0. அப்போ இப்போ இது பண்ணலாமா, 3x + 2x 5x வருமா, ப்ளஸ் 3 1 + 2. இங்கே நான் மாதிரி 2x மைனஸ் 3x, அப்போ மைனஸ் x +1 - 2 -1 = 0. இப்போ வந்து இருக்கலாமா, அப்போ 5x + 3 = 0 ஆர் -x - 1 = 0. அப்போ -x +1 ஆகுமா, அப்போ எக்ஸ்ன்னு வந்துடும் -1 இடம். அதே மாதிரி இங்கே 5x = -3 இல்லை, ப்ளஸ் -3 ஆகும். அப்போ எக்ஸ்ன்னு வரும் -3/5 வந்துடும். அது நம்ம சால்வ் பண்ண தான் கிடையாது, 2 சொல்யூஷன் ஓகே கண்டுபிடிச்சது. சொல்யூஷன் பார்த்துங்க, x = -3/5, -1 அவ்வளோதான். இந்த எக்ஸஸ் ஃபுல்லாக ஓவர்.